தமிழ்நாட்டில் நாளை ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் பரபரப்பாக மாறியுள்ளது. இந்நிலையில் நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரபல ஜோதிடர் ஷெல்வி கருத்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக விஜய்க்கு தற்போது நீச்ச பங்க ராஜயோகம் நடைபெற்று வருவதால் அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது என அவர் எச்சரித்துள்ளார். ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், விஜய் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு நல்ல காலம் இருப்பதாகவும் அதுவே தமிழ்நாட்டில் கடுமையான போட்டியை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை வெளியான கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பாரம்பரிய கூட்டணிகளுக்கே சாதகமாக இருந்தாலும் விஜயின் வெற்றியை யாரும் கணிக்கவில்லை என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். விஜய் ஏன் முதல்வராக முடியாது என்றும் அவர் சவால் விட்டார். மேலும் தாம் நேரடியாக நடத்திய கருத்து கணிப்பில் சுமார் 70% பேர் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்ததாகவும் விஜயின் பிரபலம்தான் இன்று ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்றுவிட்டதாகவும் அவர் கூறினார். மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் போது இதன் உண்மை அனைவருக்கும் புரியும் என்றார். ஏப்ரல் 14க்கு முன் இருந்த அரசியல் நிலைமைக்கும் தற்போது நிலவும் சூழலுக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளதாகவும் பல அரசியல் வேட்பாளர்கள் விஜயை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு காரணம் விஜயின் ஜாதகத்தில் இருக்கும் நீச்சபங்க ராஜயோகம்தான் எனவும் விளக்கினார். இந்த யோகம் சிலருக்கு இளமையிலேயே, சிலருக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அல்லது பின்னர் ஆரம்பிக்கலாம் என்றும் அது ஒருவரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி உடையது என்றும் அவர் கூறினார். மொத்தத்தில் இந்த தேர்தலில் பாரம்பரிய அரசியல் கட்சிகளுடன் புதிய அரசியல் சக்திகளும் களமிறங்கியுள்ளதால் கடும் போட்டி நிலவுகிறது. இறுதி தீர்ப்பை வாக்காளர்களே வழங்க உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போதுதான் தமிழ்நாட்டின் உண்மையான அரசியல் நிலை தெளிவாகும்.